சரியா? இப்போ என்ன செய்ய போகிறோம்னு கேட்டால், ஆல்ட் டேபிள் பண்ணிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், கொலம் நேம் வந்து மாற்ற போகிறோம். ஆல்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் என்ன செய்ய போகிறோம், ரீநேம் பண்ண போகிறோம். என்ன செய்ய போகிறோம், ரீநேம் பண்ண போகிறோம் ஓல்ட் கொலம் நேம் டு நியூ கொலம் நேம். சரியா? அதாவது ரீநேம் கொலம். சரியா? ரீநேம் வந்து கொலம். சரியா? நமக்கு தேவை என்னங்க இன்னைக்கு, பழைய கொலம் நேம் என்னன்னு கேட்குறாங்க. நம்மளோட பழைய மேல உள்ள நம்ம ஏதாச்சும் மாற்றோம் வைங்களேன், சிட்டிங்கிறத வந்து மாற்ற போகிறோம் வைங்களேன். சிட்டி டு நியூ என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அதை வந்து வைக்க போகிறேன் என்னன்னு கேட்டால் டவுன். டவுன்னு வைக்கிறேன். சரியா? இப்போ என்ட்ரு பண்ணுவோம். எரர், யூ ஹேவ் எரர், சின்டெக்ஸ் எரர் ஏதோ இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் டு மரியா டிவி ஃபுல் என்ன கொலம் சிட்டி லைன் 2ல வந்து நம்ம ஒரு எரர் ஒன்று இருக்கோம், பார்ப்போம். டிவை சிட்டி ரீநேம் கொலம் ஆல்சோ டேபிள் ஸ்டூடெண்ட். சரி, என்ன எரர் இருக்கு பார்ப்போம். இல்லைமா எரர் ஒன்று இருக்கு. சின்டெக்ஸ் அதே நம்ம இதில் பார்ப்போம். நமக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்ம பார்த்து கொள்றதுக்கு இங்கே நமக்கு நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு. சரியா? ஆல்ட் டேபிள் தானே இருக்கு. ஓல்ட் நேம் அதாவது இதோடு சொல்லியிருக்கணும். இருக்கு ஓல்ட் டேபிள் கொலம் நேம் டேபிள் நேம் நியூ டேபிள் நேமோட இதாக்கணும்னு நினைக்கிறேன். சரியா? பார்ப்போம் ட்ரை ஆனா ஸ்டூடெண்ட் டேபிள் நேம் ஓல்ட் நேம் வந்து என்ன, நம்மளோட ஓல்ட் நேம் வந்து கொடுக்க போகிறோம் சிட்டி. சிட்டிங்கிறத வந்து என்ன செய்ய போகிறோம், நியூ நேம் மாற்ற போகிறோம். டவுன்கிறத மாற்ற போகிறோம். நினைக்கிறேன். சரி, நான் இதை கொஞ்சம் தேடி பார்த்து சொல்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு. சரியா? என்ன இதுன்ட்டு நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டு விட்றேன். கொஞ்சம் இப்போதைக்கு தேடிக்கிறதுக்கான டைம் இல்லை. சரியா? அந்த சிண்டெக்ஸ் எரர் தான் இருக்குது, என்னன்ட்டு கொஞ்சம் சரியாக பார்த்து சொல்கிறேன். சரியா? இப்படி தான் செய்யுது. ஓல்ட் டேபிள் வந்து ஸ்டூடெண்ட், ரீநேம் வந்து கொலம், சிட்டி டு டவுன். சரியா? அதுதான் இது. நான் அதில் என்ன எரர் இருக்குன்னு நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? ஓல்டு டேபிள் மட்டும் பார்த்து சொல்கிறேன், நீ ரீநேம் பண்ணுறது எப்படின்ட்டு. இல்லாட்டி நம்ம என்ன பார்த்துருவோமே இப்போவே. சரி, ஜிபியில் போட்டு பார்க்கலாம். ஒரு நிமிஷம் அப்படியே. அண்ணா ஓ, சொல்லுங்க. சரி, சொல்லுங்க அதுக்கு என்ன. அதுக்கு
சேஞ்ச் கொடுக்கலாம் தானே நான்? பாப்போம். சேஞ்சா? ம். நமக்கு சிங்கிள் கொட்டேஷன் நமக்கு கரெக்டானது வந்து என்னன்னு வரும். கரெக்ட் சேஞ்ச் சேஞ்ச்னா ரீநேமும் கொடுக்கலாம் தான். யூசிங் ரீநேம் இஸ் டு இஃப் சப்போர்ட்டட் பை த யூ மரியாடிபிக்கு வந்து ரீநேம் கொடுக்கலாம், மற்ற இல்லாட்டி சேஞ்ச் கொடுத்தா சரி. ஓகே, பார்ப்போம். சேஞ்ச் stable student change city to ஓகே query. ஓகே ஓகே, டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். ஓகே, டவுனும் மாறிடுச்சு. ஓகே தானே இப்போ? ஓகே, வெரி குட். ஜாயினி சரியா, மரியா டிபிக்கு தான் வந்து ரீநேம்னு இல்லாட்டி சேஞ்ச் கொடுக்கலாம். சரியா, அடுத்து என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, இப்போ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். சரியா, நம்ம வந்து பார்த்தோம், ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணுறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதுக்கு டேபிள் கிரியேட் பண்ணுறோம். அந்த டேபிளை வந்து கிரியேட் பண்ண டேபிளை வந்து ஆர்டர் பண்ணுறோம். தேவையில்லாட்டி டிலீட் பண்ணுறோம். அவ்வளோ விஷயமே பார்த்துட்டோம். சரியா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன கொலம்ஸ் இருக்குது, என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்க போகிறத வந்து நம்ம டிஸ்கிரைப்னு கொடுத்தா அதில் உள்ள என்னென்ன விஷயம், கொலம் என்னென்ன, டைப் என்ன, நல் வெளியூ இருக்கா, கீஸ் என்ன இருக்கு, எல்லாமே கீஸ்ல வந்து பிரைமரி கீ ஃபாரின் கீ வந்து காட்டும். சரியா, அதான் இது. அதுக்கப்புறம் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னு கேட்டா, டேபிள்ல வந்து இன்சர்ட் பண்ண போறோம். டேபிள்ல வந்து என்ன செய்ய போறோம், வெல்யூஸ் வந்து இன்சர்ட் பண்ண போறோம். சரியா, அதுக்கு வந்து 2 முறை இருக்கு. ஒன்று வந்து என்ன செய்யலாம்னு கேட்டா, இன்சர்ட் இன்டு டேபிள் நேமை கொடுத்துட்டு, சரியா, கொலம் 1 என்ன, கொலம் 2 என்ன, கொலம் 3 என்ன, இப்போ நமக்கு எத்தனை கொலம் இருக்கும் அந்த டேபிள்ல, ஒவ்வொரு கொலம் நேமும் கொடுக்குறோம். சரியா, இப்போ நமக்கு இங்க இருக்கு தானே, இப்போ உங்களுக்கு தெரியும் இங்க இருக்கு. சரியா, ஸ்டூடெண்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், டவுன். நான் 5 என்ன செய்யறோம், 5 கொலம் நேமையும் கொடுத்துட்டு, சரியா, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், வெல்யூஸ்னு போட்டு என்ன செய்யறோம், வெல்யூஸ்னு போட்டு ஒவ்வொன்றுக்கும் என்ன சொல்றோம், ஒவ்வொரு வேல்யூஸாக கொடுக்குறோம். வேல்யூ 1 என்ன, இப்போ நம்ம இண்டெக்ஸ் நம்பர்னா அதுக்கான வேல்யூ, அதுக்கு 2வது குளமுக்கான வேல்யூ, 3வது ஓர்டரா கொடுத்து இதாக்குறோம். இது ஒரு மெத்தட். இல்லாட்டி உங்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, உங்களுக்கு குளம் எல்லாம் தெரியும், என்ன ஆர்டர்ஸ்ல இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். ஏன் டிஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு தெரிய போகுது தானே. அப்ப தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன செய்வோம், இன்சர்ட் பண்றோம். லேசா இன்சர்ட் இன்டு டேபிள் நேம், என்ன ஸ்டூடெண்டா என்னன்ட்டு வெல்யூஸ்னு போட்டு வெளியூ 1 2 3 4, அதுக்கப்புறம் என்ன செய்வோம், அவ்வளோத்தையும் போட்டு கொடுப்போம். இந்த மெத்தட்ல நான் 2வது மெத்தட்ல இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். 1வது மெத்தட்ல நீங்க இன்சர்ட் பண்ணி பாருங்க. சரியா, இன்சர்ட் இன்டு நான் கால் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் இன்டு என்னத்துக்கு, ஸ்டூடெண்ட், ஸ்டூடெண்ட். சரியா, அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், வேல்யூஸை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம், வேல்யூஸை கொடுக்க போறோம். வேல்யூஸ் இப்போ என்ன செய்யறோம், வேல்யூஸ் நம்ம முதலாவது ஸ்டூடெண்ட் ஐடி, அப்போ அதுக்கு வந்து என்ன செய்யறோம், அது வந்து இன்சர்ட் பண்ணக்குள்ள வந்து நம்பர்ஸ் தானே, இண்டிஜர் தானே, அதுக்கு வந்து எதுவும் தேவையில்லை. அதாவது கமாக்கில் வந்து இன்வெர்டட் கமாக்கில் வந்து கொடுக்க தேவையில்லை. சரியா, கொட்டேஷனுக்கு கொடுக்க தேவையில்லை. கமா அடுத்து வந்து பாருங்க, லாஸ்ட் நேம்ங்கிறது வந்து என்ன செய்யணும், கொட்டேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா அது வந்து வார்ச்சா, அது ஒரே எழுத்து. அப்ப என்னமாச்சும் ஒரு பேரன் கொடுப்போமே, ரவி, ரவி காமா. சரியா, அடுத்து ஃபர்ஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேமுக்கு வந்து நான் லாஸ்ட் நேம் ரவி, இன்னும் பேர் கொடுப்போம். சுரேஷ் வேணுமாச்சும், சுரேஷ். சரியா, சுரேஷ்.
அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அட்ரஸ்க்கு வந்து ஏதாச்சும் கொடுக்குறோம். கொலம்புன்னு கொடுக்கும். கொலம்பு. சரியா? டவுன் கமா டவுனுக்கு வந்து என்ன சொல்றேன், டவுனுக்கு நான் கொடுக்குறேன் ஏதாச்சும் சும்மா கொலம்பு கொலம்பு. கொஞ்சம் ஆகும் கொலம்போன்னு வைங்கப்போமே. சரியா? பிரேக்கட். சரியா? பிரேக்கட் ஓப்பன் பண்ணி இண்டிஜர்னால தான் வந்து என்ன செய்யலாங்க, இன்னைக்கு நான் 001 ஒரு இண்டெக்ஸ் நம்பரும் கொடுத்தேன். சரியா? ஸ்டூடெண்ட் ஐடி ஒன்று, அதனால தான் இண்டெக்ஸ் நம்பர் போடல. சரியா? போட்டு செக் பண்ணி பார்ப்போம் ஏதாச்சும் ஏதாவது வருதான்ட்டு. கொரி ஓகே. சரியா? இப்போ என்ன செஞ்சிருச்சு, இப்போ கொரி ஓகே நான் என்ன செய்யப்பட்டுருச்சு, இதுல வந்து டேட்டாஸ் வந்து என்ன செய்யப்பட்டுருச்சு, இன்சர்ட் பண்ணப்பட்டுருச்சு. அப்போ ரவி சுரேஷ் கொலம்பு கொலம்புன்ட்டு வந்து என்ன செலக்ட் பண்ணி பார்த்தா தான் வேணாம். select restrict from student. சரியான்னு பார்ப்போம். நாவல் இது select ஓகே. இதில் வந்து strict உங்களுக்கு டேட்டா வந்து இன்செர்ட் பண்ணது வந்து காட்டுறது செலக்ட் கமாண்ட் யூஸ் பண்ணுவோம். செலக்ட் கமாண்ட் படிக்குள்ள அது சொல்றேன். சரியா? இப்போ பார்த்துக்கங்க. சரியா? செலக்ட் ரெஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஓகே. பார்த்தீங்க என்ன வந்துருச்சு பாருங்க, நம்ம இன்செர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 1, லாஸ்ட் நேம் வந்து ரவி, ஃபர்ஸ்ட் நேம் வந்து சுரேஷ், அட்ரஸ் வந்து கொலம்பு, டவுன் வந்து கொலம்புன்னு கொடுத்தோம். அப்போ செலக்ட் எஸ்ட்ரிக் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்னு கொடுத்தேன். சரியா? அதாவது எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய எல்லாத்தையும் செலக்ட் பண்ணித்தாங்க எனக்கு ஸ்டூடெண்ட். அப்படியே எஸ்ட்ரிக் போடுறது வந்து ஸ்டாருங்கிறது வந்து அவ்வளோத்தையும் எனக்கு அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணித்தாங்கிறது தான் எஸ்ட்ரிக். அப்போ செலக்ட் எஸ்ட்ரிக் யாரை ஃப்ரம் ஸ்டூடெண்ட் எனக்கு வந்து செலக்ட் பண்ணித்தாங்க அப்படிங்கிறோம். அப்போ வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி தராரு. அப்போ இன்சர்ட் பண்றோம். உங்களுக்கு என்ன வேலை, உங்களுக்கு என்ன இருக்கு, இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு நான் கிரியேட் பண்ண மாதிரி டேட்டா பேஸ் ஒன்று கிரியேட் பண்றீங்க. அதுல வந்து என்ன செய்ய போறீங்க, ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத வந்து ஸ்டூடெண்ட்டோ ஏதாச்சும் ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்றீங்க. சரியா? 10 ரெக்கார்ட்ஸ் வந்து இன்சர்ட் பண்றீங்க. சரியா? ஒவ்வொன்றா இன்சர்ட் பண்ணலாம், பல்காகவும் இன்சர்ட் பண்றதுக்கு நான் சொல்லித்தரேன். சரியா? இந்த பாருங்க, இன்னைக்கு ஒரு டேபிள் ஒன்று இருக்கு. கஸ்டமருங்கிற டேபிள்ல வந்து என்ன செய்றீங்க, நீங்க இது 3 வந்து இந்த கிரியேட் பண்றீங்க, இந்த உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க இன்னைக்கு. சரியா? கஸ்டமருங்கிற டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி இந்த கொலம்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி, சரியா? இதுல வந்து என்ன செய்ய போறீங்க, இதுல வந்து கஸ்டம் ஐடி வந்து பிரைமரி கீன்னு வச்சுக்கோங்க. சரியா? இதுல என்ன செய்றீங்க, எல்லாத்தையும் வந்து இன்சர்ட் பண்ணி எனக்கு அனுப்புறீங்க. சரியா? இது உங்களுக்கான வேலை. இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து எனக்கு என்ன செய்ய போறீங்க, அழகா செஞ்சு அனுப்புறீங்க. எப்படி மல்டிபிள் ரோ இன்சர்ட்ல வந்து மல்டிபிள், இப்போ நம்ம ஒரு ரோ தான் இன்சர்ட் பண்ணோம், இப்போ எப்படி பல்கா வந்து இன்சர்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இது. அதாவது இன்சர்ட் இன்டூ, சரியா? என்ன செய்ய போறோம், இன்சர்ட் இன்டூ நம்மளோட என்ன செய்ய போறோம், டேபிள் நேம். டேபிள் நேமை கொடுத்துட்டு அதுல உள்ள ஒவ்வொரு கொலம் நேம்ஸையும் கொடுக்குறோம். சரியா? அவ்வளோ கொலம்ஸ் நேமையும் கொடுத்துட்டு இதுக்குள்ள என்ன சொல்றோம், வேல்யூஸை வந்து போடுறோம். சரியா? இன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் முடிய கமா, அடுத்த ரெக்கார்ட் வந்ததோட முடிய கமா, அதுக்கு அடுத்த ரெக்கார்ட் முடிய செமிகோலன், கடைசியா வந்து செமிகோலன். சரியா? விளங்குச்சா விளங்கலையா? அப்ப பாருங்க என்ன நம்ம செஞ்சு பார்ப்போம். நம்ம டேபிளுக்கு இன்சர்ட் பண்ணிக்குவோம். இன்சர்ட் இன்டூ நம்ம டேபிள் என்ன,
அன்னைக்கு எரர் மெசேஜ் இதாக கேடுறேன். சரியா? இன்சர்ட் இன்டு நம்மளோட டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட். சரியா? அதில் உள்ள என்ன செய்வோம், ஒவ்வொரு இதையும் கொடுக்க போகிறோம். கொலம் நேம்ஸையும் வந்து என்ன செய்ய போகிறோம், சரியா? நம்ம அவ்வளோத்தையும் கொடுக்க போகிறோம். கொலம் நேம் என்னென்னட்டு கொலம் நேம் வந்து என்னென்னு கொடுக்க போகிறோம். சரியா? ஸ்டூடெண்ட் ஐடி லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட். நீங்க மேல உள்ள சரியா கொடுங்க. சரியா? அதை பிடிச்சி விட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நேம், அடுத்து அட்ரஸ், அதுக்கப்புறம் டவுன். சரியா? கொடுத்துட்டு என்ன சொல்றோம், அது கீழே வேல்யூஸ். சரியா? என்ன செய்வோம், வேல்யூஸ் வந்து கொடுக்க போறோம். சரியா? 2 பேர் ஒன்று ஜாலினி. அதுதானே கிரு நம்ம போடும் சும்மா. சரியா? காமா ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் அட்ரஸ் வந்து காமா டவுன் வந்து இங்க வந்து என்ன செய்ய போறோம், காமா. ஏன் அடுத்தது ஒன்று போக போறோம், அடுத்தது ஒன்று ஏன் மல்டிபிள் ரோஸ் வந்து இன்செர்ட் பண்ண போறோம். சரியா? பிரக்கெட் நான் என்ன செய்றேன், அடுத்து வந்து 3 டவுன் வந்து சிட்டி வந்து சொல்லுவோம் ஏதாச்சும். அது வந்து கொட்டேஷன் மார்க் தான் போடணும், ஏன்னா அது வந்து ஸ்ட்ரிங். சரியா? ஞாபகம் வச்சுங்க. அப்படி போடலாட்டி எரர் வரும். டவுன் வந்து வெளியில டைப் பண்ணக்குள்ள அதை கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு பேப்பர்ல இந்த எரர் இதாக்கி வரும். சரியா? ஆமா, நான் ஒரு ரெக்கார்ட் மட்டும் என்டர் பண்றேன். வேற யார் இருக்கா? ருஷிகா. जी பாருங்க, இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ல வந்து நம்ம ஸ்டூடெண்ட் ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், அட்ரஸ், டவுன். அதுக்குள்ள வந்து என்ன செய்வோம், வேல்யூஸ் வந்து ஒவ்வொரு மல்டிபிள் ரோஸ் வந்து இன்சர்ட் பண்றோம். சரியா? அது ஒன்றுக்கும் மேற்பட்ட, கடைசியில் வந்து செமிகோலன். சரியா? மேல கமா கமா போட்டு கடைசி முடிகிறதோட செமிகோலன். சரியா? இன்சர்ட் பண்ணி பார்ப்போம் இது வருதான்ட்டு. கொரி ஓகே. இப்போ என்ன செய்ய போறோம்,
நம்ம இதுல செலக்ட் பண்ணி பார்த்தா ஒரு 4 ரெக்கார்ட்ஸ் இருக்கணும் மொத்தம். ஓகே, விளங்குச்சா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா இதுல? டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ரோ. சரியா? அதுக்கப்புறம் எப்படி ஒரு பிரைமரி கீ வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சரியா? ஒரு டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ள பாருங்க, ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணக்குள்ளே வந்து என்ன செஞ்சிடலாம், ஐடி, சரியா, இன்டிஜர், நொட் நல் அப்படி நான் என்னன்னு கேட்டா நல்லா ஞாபகம் வச்சுங்க. நல்லுங்கிறது வந்து என்னன்னு கேட்டா அந்த கொலம்ல வந்து நல் வேல்யூஸ் இருக்கலாம், அதாவது எதுவுமே இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நல்ல ஒரு டேபிள்ஸ்ல வந்து நல் வேல்யூஸ் வந்து இருக்கக்கூடாது. அத்தனை நல்ல ஒரு குளம்ல வந்து என்ன செஞ்சிருக்கோம், பேருங்கிற குளம்ல வந்து பேர் இல்லாம இருந்தா சரியா இல்ல. அப்ப அதுங்கிறது வந்து என்ன செஞ்சிருக்கணும், நொட் நல்லா இருக்கணும். அப்ப லாஸ்ட் நேம் வந்து என்ன சொல்றேன் நான், எனக்கு நொட் நாள், ஃபர்ஸ்ட் நேமும் நொட் நாள். சரியா? அப்ப அப்படிங்கிறது வந்து இப்ப நான் எல்லாத்துக்குமே வந்து என்ன செய்யலாம், இன்னைக்கு நொட் நாள் அது வந்து கன்ஸ்ட்ரைன்னு சொல்லுவோம். ஆஹ் கட்டுப்படுத்திகள் அப்படின்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரைன் வந்து கட்டுப்படுத்திகள். சரியா? கன்ஸ்ட்ரைன் இது வந்து ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு ரூல்ஸ்ங்கிற மாதிரி. இப்படிலாம் இருந்தா நல்லோம் அப்படிங்கிற. அப்போ வந்து என்ன சொல்றேன், எனக்கு வந்து எப்பயுமே பிரைமரி கீ வந்து என்ன செஞ்சிருக்க கூடாது, நல்லா இருக்க இயலாது. எனக்கு தெரிஞ்ச உங்களுக்கு 2 நல் வேல்யூஸ் வந்துச்சுன்னா ஒரே வேல்யூ டூப்ளிகேட் ஆகிற மாதிரி. அப்ப பிரைமரி கீ எப்பயுமே வந்து என்ன செய்யாது, டூப்ளிகேட் ஆகாது. அப்ப ஐடிங்கிறது வந்து என்ன செஞ்சிருக்கணும், இன்டிஜர், அதாவது இன்டிஜர் நொட் நாள் என்ன செஞ்சு பிரைமரி கீ. சரி, இதை வந்து உங்களுக்கு கிரியேட் பண்ணி காட்டுறேனே. ஓகே, அப்புறம் query. ஓகே, இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். டிஸ்கிரைப் என்ன டேபிள் நேம் வந்து person. டிஸ்கிரைப் டேபிள் நேம் வந்து நான் பிள்ளைய கொடுத்துருக்கேன். பர்சன்ஸ், பர்சன்ஸ் தானே இருக்கு. ஓகே, பாருங்க, ஐடி டைப் வந்து இன்டிஜர், நல் வேல்யூ வந்து பாருங்க, இன்னைக்கு நல் வேல்யூக்குள்ள வந்து நோ, அதாவது ஐடிங்கிறது வந்து இன்டிஜர், அது வந்து என்ன செய்ய இயலாது, நல் வேல்யூஸ் வந்து இருக்க இயலாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி கீ டிஃபால்ட்டா வந்து என்ன செஞ்சிருக்க நல் இருந்துச்சு, ஆனா நம்ம வந்து இப்போ நோட் நாள் கொடுத்துட்டோம். சரியா? அதுதான் இங்கே நோட் நாள். சரியா? ஏஜ்ங்கிறது இன்டிஜர், அதுவும் எஸ், நல் வேல்யூஸ் வந்து இருக்கலாம். ஃபர்ஸ்ட் நேமுக்கு நம்ம ஏன் இன்னைக்கு நம்ம பாருங்க, லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் இடத்துல வந்து நோட் நாள் நம்ம போடல, அதனால வந்து நல் வேல்யூ இருக்கலாம், டிஃபால்ட்டாகவும் நல் வேல்யூ. சரியா? அப்ப டிஃபால்ட்டா வந்து எப்பயுமே நல் வேல்யூஸ் இருக்கும். நம்ம என்ன செஞ்சிருக்கோம், அதை நோட் நாள் அங்க வந்து என்ன செய்ய வெளியூ இல்லாம இருக்க இயலாது. நல்லுங்கிறது வெளியூ வந்து இல்லாம இருக்கலாம், நல் வேல்யூஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வெறுமையா இருக்கலாம். நம்ம என்ன செய்யணும், நோட் நாள் வெறுமையா இருக்கக்கூடாது, நோட் நாளுங்கிறது வெறுமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். விளங்குச்சா விளங்கலையா? கிரிஜாலினி, விரோஜினி, விளங்குச்சா விளங்கலையா? அப்ப இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம் கிரியேட் டேபிள் பர்சன். நம்ம என்ன செய்யணும், டேபிள் பர்சன்ங்கிற டேபிளை வந்து நம்ம கிரியேட் பண்றோம். சரியா? அதுல வந்து என்ன சொல்றோம், ஐடி, லாஸ்ட் நேம், ஃபர்ஸ்ட் நேம், ஏஜ்ல கொடுத்துட்டு இதுல வந்து இண்டிஜர் வந்து, அதாவது பிரைமரி கீ எப்படி செட் பண்றோம், இதுல வந்து பிரைமரி கீனா ஐடிங்கிறது வந்து பிரைமரி கீ. சரியா? அது மாதிரி அது நோட் நல்லா இருக்கணும். லாஸ்ட் நேம்ங்கிறது வார்ச்சார், அது வந்து நோட் நல்லா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது வார்ச்சார். இதையும் வந்து வேணும் நம்ம என்ன செய்யலாம், நோட் நாள் போட்டுக்கலாம். ஓல்டர் டேபிள் பண்ணி அதை நோட் நல்லா மாத்தலாம். விளங்குதா விளங்கலையா? அந்த மாதிரி டேட்டா டைப்பையும் வந்து என்ன செஞ்சுக்கலாம், மாத்தலாம். சார்க்கும் மாத்திக்கலாம், சைஸையும் மாத்திக்கலாம், ஆல்டர் டேபிள் பண்ணி. இப்படித்தான் என்ன செய்வோம், பிரைமரி கீ கொடுக்கலாம். இது வந்து டேபிள் கிரியேட் பண்ணக்குள்ள பிரைமரி கீ கொடுக்கலாம். சரியா? அடுத்து இல்லாட்டி இன்னொரு மெத்தட் இருக்கு, ரெண்டாவது மெத்தட் எப்படின்னா, இதையும் நல்லா பாத்துக்குங்க. சரியா? இப்ப அந்த டேபிளை வந்து நான் என்ன சொல்றேன் கிட்ட ட்ராப் பண்றேன். சரியா? கோட் பண்ணிக்கிறேன், இதை வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். விலங்குத்தானே சொல்றது, எதுவும் விளங்காம தான் கேளுங்க. ட்ராப் டேபிள், ட்ராப் பண்றோம் டேபிள், இதை நம்ம இப்ப கிரியேட் பண்ண பர்சன்ங்கிறது.
ஓகே, இப்போ வந்து அந்த டேபிள் வந்து இல்லை சரியா, பர்சன்ங்கிறது வந்து இல்லை. வேணா ஷோ டேபிள்ஸ் கொடுத்து பார்க்கலாம், நான் பார்க்கல சரியா, உங்களுக்கு தேவைன்னா பார்த்துக்கோங்க சரியா. இப்போ என்ன செய்யறேன்னு கேட்டால் மறுபடி இதை கொடுக்குறேன், இங்க பாருங்க மறுபடி டிஸ்கிரைப் பண்ண அதே பர்சனை தான் கிரியேட் பண்ணியிருக்கேன் சரியா. மறுபடி என்ன செஞ்சிருக்கேன், கிரியேட் டேபிள் மறுபடியும் அதே பர்சனை நான் டீல் பண்ணி மறுபடியும் கிரியேட் பண்ணேன். ஐடி வந்து இன்டிஜர், ஆனால் முதல்ல வந்து இன்னைக்கு தான் வந்து என்ன செஞ்சிருக்கோம், நல்லா பாருங்க பிரைமரி கீ வந்து மேலே கொடுத்துருவோம், கிரியேட் பண்றோம் ஐடி இன்டிஜர் நாட் நாள் பிரைமரி கீன்ட்டு. ஆனா இப்போ இந்த முறை என்ன செஞ்சிருக்கேன், ஐடி இன்டிஜர் நாட் நாள் அப்படின்னு கொடுத்துருவேன். பிரைமரி கீ வந்து துண்டை கிரியேட் பண்ண போறோம். லாஸ்ட் நேம் வார்ச்சா நாட் நாள், அதெல்லாம் அதே சேம் தான். இங்க வந்து பாத்தீங்கன்னு கேட்டா நான் சொன்னேன் கன்ஸ்ட்ரைன் கட்டுப்பட்டுன்னு சொல்லுவோம் சரியா. இப்போ என்ன சொல்றேன், எனக்கு கன்ஸ்ட்ரைன் ஒன்று போடுங்க, எதுக்கு, பிகே பர்சன், அதாவது இது வந்து நம்ம வைக்கிற நேம். இது வந்து நீங்க என்ன வேணாலும் வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நேம் வச்சுக்கலாம் சரியா. உங்க நாய்க்குட்டி பேர் வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம், ஆனா வந்து நம்ம என்ன செய்யணும், பொருத்தமா வைக்கணும்ல. அதனால தான் வந்து என்ன சொல்றோம், கன்ஸ்ட்ரைன் பிகே பர்சன், அதாவது பிரைமரி கீ பர்சன்கிற இதுல வந்து பிரைமரி கீன்னு சொல்றோம் சரியா. ஏன்னா பிகே பர்சன் இது வந்து நம்ம வைக்கிற நேம் சரி, இது வந்து நமக்கு தேவையாக்க ஏற்ற மாதிரி நேம் வச்சுக்கலாம், ஆனா ஒரு பொருத்தமான ஒரு நேம் வைக்கிறது பொருத்தமா இருக்கும். பிகே பர்சன் ஒரு நேம் வச்சுட்டு பிரைமரி கீ என்ன ஐடி சரியா. இது வந்து லாஸ்ட் நேம், இப்ப நம்ம ரெண்டு இது கொடுத்துருக்கோம் சரியா. லாஸ்ட் நேம் ரெண்டையுமே வந்து என்ன செஞ்சிருக்கேன், பிரைமரி கீயா மாத்திருக்கேன் இல்லைங்களா. அப்ப ரெண்டுமே வந்து பிரைமரி ஐடி கமா லாஸ்ட் நேம், அப்ப ரெண்டுமே வந்து பிரைமரி கீ. இப்போ பாருங்க டிஸ்கிரைப் பண்ணக்குள்ள காட்டுது, கீங்கக்குள்ள வந்து பிரைமரி கீழ வந்து பாருங்க ஐடியும் காட்டுது, லாஸ்ட் நேமும் காட்டுது, விளங்கலையா. அப்ப ரெண்டுமே வந்து பிரைமரி கீயா மாத்திருக்கேன், இப்படியும் என்ன செஞ்சிடலாம் மாத்திக்கலாம். இப்ப என்ன செஞ்சுடுறேன், இது ஒரு மெத்தட் சரியா. ஆல்ரெடி இருந்த டேபிளுக்கு, எக்ஸிஸ்டிங் டேபிள் ஒன்றுக்கு வந்து நம்ம பிரைமரி, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நான் செஞ்ச ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு வந்து நம்ம பிரைமரி கீ வந்து போடலை, அப்படித்தானே. அப்போ அதுக்கு ஒரு நீங்க பிரைமரி கீ போடுறதா என்ன செய்யணும், ஆல்டர் டேபிள் ஸ்டூடெண்ட், மணி பர்சன்ட்டுக்கு டேபிள் நேம் சரியா, ஸ்டூடெண்ட் எட் பிரைமரி கீ என்ன குலமோ அதுக்கு வந்து பிரைமரி கீ எட் பண்ணலாம். எட் பண்ணி பார்ப்போமா. சரி, போடுறேன் சரியா, கீழே வச்சு போடுறேன். all table students student at primary key என்ன ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள் நம்ம வந்து என்ன குளம் வச்சிருந்தோம், ஸ்டூடெண்ட் ஐடினா மீட்டிங் ஜாயின் ஆகுதானா ஜாயின் பண்ணுங்க, குயிக்காக முடிச்சிடும். இது முடிஞ்சுன்னா ஒர்க் வந்து தரேன். ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் ஓகே, ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் at primary key ஸ்டூடெண்ட் ஐடி சரியா. ஓகே சரி, இப்போ வந்து என்ன செஞ்சிச்சு, ஆல்ரெடி நம்ம செஞ்சிருந்த டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு, பிரைமரிக்கு வந்து முதல்ல வந்து நீங்க ஏற்கனவே பார்க்கக்குள்ள டிஸ்கிரைப் பண்ணக்குள்ள இருக்கல, இப்போ வந்து டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். டிஸ்கிரைப் ஸ்டூடெண்ட் பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி இன்டிஜர் பிரைமரி கீயா வந்துருச்சு. இப்போ வந்து பாருங்க பிரைமரி கீ மட்டும் தான் போட, நான் நோட் நாள் போடல. பாருங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து என்ன செஞ்சிருச்சு, நல்வெளி வந்து எக்ஸெப்ட் பண்ணாது, நோ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன், நல்வெளி வந்து பிரைமரி கீயா இருந்தா எக்ஸெப்ட் பண்ண மாட்டாது. ஓகே, நான் இந்த டாக்குமெண்ட் வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன் சரியா. அதுக்கப்புறம் என்ன செய்யறோம், ஆல்டர் டேபிள் பர்சன், இன்னொரு மெத்தட் என்ன செய்யும், ஆல்டர் பண்ணிட்டு டேபிளை வந்து பர்சன்ங்கிறதோ ஏதாவது, இது வந்து டேபிள் நேம் பண்ணிட்டு எட் கன்ஸ்ட் நம்ம
கடைசியில கொடுத்தோம். என்ன செய்ய போறோம்? கன்ஸ்ட்ரெயின் ஆட் பண்ண போறோம். ஆட் கன்ஸ்ட்ரெயின் ஏதாச்சும் ஒரு நேம் வச்சாச்சு. பிரைமரிக்கு எதுக்கோ லாஸ்ட் நேம் ரெண்டுக்கும் வைக்கிறேன்னா ரெண்டுக்கும், இல்லாட்டி ஒன்று மாதிரினா ஐடிங்கிற மட்டும் இருந்தால் ஐடி. இவ்வளோத்தான். விளங்குச்சா விளங்கல? இது இதை நீங்க செஞ்சு பாருங்க. இல்லை நான் செஞ்சு காட்டல, நீங்க செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்ன செய்வோம்? ட்ராப் பண்ண போறோம். அதாவது நம்ம ஆல்ரெடி நம்ம போட்டிருந்த இதை வந்து என்ன செய்ய போறோம்? நம்ம ட்ராப் பண்ணி காட்ட போறோம். எனக்கு நம்ம ஸ்டூடெண்ட்ஸை போடுவோமே, ஸ்டூடெண்ட், அவ்வளோதான். இப்போ என்ன செய்ய? பிரைமரிக்கு வந்து நான் எட் பண்ணி தானே இருந்தேன். இப்போ அதை வந்து என்ன செய்ய போறேன்? இல்லாம அடிக்க போறேன். அதுக்கான பிரைமரிக்கு இல்லாம அடிக்க போறேன். கொரி ஓகே, டிஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து முதல்ல வந்து பிரைமரிக்கே எட் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து என்ன செஞ்சிட்டோம்? அதை வந்து இல்லாம அடிச்சிட்டோம். பாருங்க, ஒரு டேபிள் ஸ்டூடெண்ட் ட்ராப் பிரைமரி கீ. பாருங்க, பிரைமரி கீ வந்து ட்ராப் பண்ணிட்டோம். அவ்வளோதான். சரியா? அதுக்கப்புறம் பாருங்க, வேற என்ன மெத்தட் இருந்துச்சு? இன்னொரு கன்ஸ்ட்ரெயின் மெத்தட்லயே வந்து இந்த பேர் வச்ச வந்து நம்ம எப்படி, இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம பேர் வச்சு தானே ஒரு கன்ஸ்ட்ரெயின் மெத்தட்ல வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? பிரைமரிக்கே வந்து இதாக்கியிருக்கோம்னு கேட்டா, இப்போ லேஸ் என்னன்னு கேட்டா, ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் அந்த நீங்க என்ன பேர் வச்சீங்களோ அந்த பேரை கொடுத்தா போதும். விளங்குதா விளங்கலையா? பிரைமரி கீக்கு என்ன ஒரு நேம் ஒன்று வச்சீங்களோ அதை கொடுத்தீங்கன்னா போதும். ட்ராப் கன்ஸ்ட்ரெயின் என்ன என்ன பேர் கொடுத்தீங்களோ அந்த கன்ஸ்ட்ரெயினை வந்து அந்த கட்டுப்படுத்தி இல்லாம இருக்குங்க அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். அப்ப இது வந்து என்ன செஞ்ச போறோம்? ட்ராப் பண்ணிட படுது. சரியா? ஓகேயா? கஸ்டமருங்கிறத வந்து உரைக்கணும். அடுத்து கிரியேட் டேபிள் ஆர்டர்ஸ் ஃபாரின் கீ பார்க்க போறோம். சரியா? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நல் வேல்யூனா என்ன, நொட் நல். நம்ம எப்பயுமே வந்து நொட் நல் கொடுக்கும். எல்லா காலம்ஸ்க்கும் நொட் நல் கொடுக்குறது வந்து பொருத்தமா இருக்கும். எல்லாத்துக்கும் இல்ல, பொருத்தமான காலமுக்கும் நொட் நல் கொடுக்குறது நல்லம். சரியா? மோஸ்ட்லி வந்து வேல்யூஸ் இல்லாம இருக்க கூடாது. சரியா? அடுத்து வந்து ஃபாரின் கீஸ் உங்களுக்கான வேலை ஒன்று இருக்கு, நான் சொல்றேன். நீங்க நான் கிரியேட் பண்ண மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூலுங்கிற ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணி அதில் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதில் 4 காலம் சரி 5 காலம் சரி எட் பண்ணி அதில் வந்து பிரைமரி கீயா ஒன்று செட் பண்ணிட்டு அதில் 10 வேல்யூ செட் பண்றீங்க. சரியா? அது ஒரு வேலை. சரியா? நான் ஸ்கிரீன்ஷாட் ஒன்று காட்டுனேன், அதையும் வந்து கிரியேட் பண்றீங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னு கேட்டா, இங்க ஃபாரின் கீ ஒன்று இதாக போறேன். எப்படி ஃபாரின் கீ உருவாக்குறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். சரியா? டேபிள் இன்னொரு டேபிளோட, அதாவது ஃபாரின் கீ என்ன சொல்லுவோம்? ஒரு டேபிளை இன்னொரு டேபிளோட இதாக்குறது. இப்போ நான் இது வந்து ஓடர்ஸ் பொருத்தமா வந்து நான் என்ன சொல்றேன்? சப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். சப்ஜெக்ட் சரி, சப்ஜெக்ட் சரி, இல்லாட்டி மார்க்ஸ் மார்க்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். சரியா? எனக்கு ஆர்டர் ஐடிக்கு வந்து சப்ஜெக்ட்னே கொடுக்கணும் மேலே. சப்ஜெக்ட். சரியா? இங்க வந்து சப்ஜெக்ட் ஐடி, சப் ஐடி. எனக்கு வந்து சப்ஜெக்ட் நேம். இது வந்து இண்டிச்சரா இருக்கிறது, வார்ச்சரா தானே இருக்கணும். சப்ஜெக்ட் நேம். சரியா? இதை வந்து டீட் பண்றேன். நீங்க வந்து பிரைமரிக்கே வந்து என்னத்தை கொடுக்குறேன்? சப் ஐடியா கொடுக்குறேன். சப் ஐடி. இப்போ என்ன சொல்றேன்? எனக்கு வந்து ஃபாரின் கீயை செட் பண்ண சொல்றேன். எப்படி? ஏன்னா ஃபாரின் கீ வந்து வரணும் எதுன்னு கேட்டா, ஃபாரின் கீ என்ன ஸ்டூடெண்ட்ல உள்ள, நம்ம ஸ்டூடெண்ட்ல வந்து என்ன கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்? ஸ்டூடெண்ட் ஐடினா நம்ம அதில் வந்து ட்ராப் பண்ணிட்டோம். பிரைமரிக்கே நாம கிரியேட் பண்ணிப்போம். சரியா?
ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் ஐடி. சாரி, இதுல உள்ள பிரைமரிக்கு வந்து நம்ம இது வந்து எந்த பிரைமரிக்கு வேணும் இதுல? சப் ஸ்டூடெண்ட் ஐடி. ஓகே, சாரி, ஸ்டூடெண்ட் ஐடி. ரெஃபரன்ஸ் எதுல உள்ளது? ஸ்டூடெண்ட்ல உள்ள எந்த டேபிள்ல உள்ள இதுன்னு கேட்குறோம். ஸ்டூடெண்ட்ல உள்ள ஸ்டூடெண்ட் ஐடி. அவ்வளவுதான். சரியா? பார்ப்போம் இதுல எதுவும் பிழைகள் இருக்கான்ட்டு. நம்ம இதுல ஒரு வந்து இதை வந்து பிரைமரிக்கே மாத்திக்குவோம். பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட் ஐடி என்ன ஆல்ட் டேபிள் பண்ணலன்னா ஆல்ட் டேபிள் பண்ணலையே. ஆல்ட் டேபிள் ஸ்டூடெண்ட் பிரைமரிக்கு ஸ்டூடெண்ட். ஓகே தானே? ஓகே, இப்போ வந்து எங்க? ஓகே, நான் உங்களுக்கு எரர் வந்தது வந்து ஆல்டர் பண்ணாம பிரைமரிக்கு கொடுத்தேன், அதனால தான். சரியா? ஓகே தானே? மற்ற இந்த இது ஸ்டூடெண்ட் ஐடி இதுலையும் கிரியேட் பண்ணணும்னு தெரியல, பார்ப்போம். கொஞ்சம் ஆகும். சரியா? குளம் ஸ்டூடெண்ட் டஸ்னட். ஓகே, ஸ்டூடெண்ட்ங்கிற குழமை வந்து என்ன செய்யணும்? அதுலேயும் அந்த குழமை ஏன் அங்கேயும் இருக்கணும் தானே? அந்த குழமை வந்து கிரியேட் பண்ணலை, அதான். ஸ்டூடெண்ட் ஐடி பார்ப்போம். வேற ஒரு ஓகே, கொரி. ஓகே, இப்போ வந்து டிஸ்கிரைப் என்ன சப்ஜெக்ட்? டிஸ்கிரைப் சப்ஜெக்ட்.